Good morning, students. Now we are going to discuss about compound epithelium, கூட்டு epithelium. இந்த கூட்டு epithelium ஆனது epithelial வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள் epithelium, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் epithelium. இந்த ஃபஸ்ட்டு epithelial அந்த அனிமல் டிஷ்யூஸ் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் epithelial, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ. அந்த epithelial டிஷ்யூ வந்து ஃபர்தர் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். இப்போ அந்த எபித்திலியல் டிஷ்யூஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அது எபித்திலியல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய இரண்டாவது டைப்பு காம்பவுண்ட் எபித்திலியம். அந்த காம்பவுண்ட் எபித்திலியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்ட்ரையேட்டட், டிரான்சிஷனல் ரெண்டாவது டிவைட் ஆகுது. அந்த ஸ்ட்ரையேட்டட் ஃபர்தராக வந்து 3 டிவிஷன்ஸாக இருக்குது. ஸ்குவாமஸு, கியூபாய்டல், கால்மினார். இந்த ஸ்குவாமஸ் வந்து ஃபர்தர் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, கரெக்டனைஸ்டு, நான் கரெக்டனைஸ்டு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் எபித்திலியம் இஸ் மேட் ஆஃப் மோர் தேன் 1 லேயர் ஆஃப் செல்ஸ். இப்போ நம்ம வந்து சிம்பிள் எபித்திலியம் பார்த்தோம். சிம்பிள் எபித்திலியத்தில் இருக்கக்கூடிய அந்த அது வந்து எல்லாமே 1 லேயர் ஆஃப் செல்ஸ், சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 லேயர், ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளை உடைய செல்களை உடையதாக காணப்படுது. ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகள் காணப்படுது. And thus has a limited role in secretion and absorption. இது வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட சிறிதளவு வேலையை மட்டுமே செய்யுது. குறிப்பிட்ட அளவு வேலையை மட்டும் செய்யுது. இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. செக்ரிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ஸ், இவை சுரத்தலிலும் உறிஞ்சுதலிலும் சிறிதளவே பங்கு கொள்கின்றன. அது மாதிரி கண்டினியூஸாக வேலை செய்யலை, ஓரளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகுது. த காம்பவுண்ட் எபித்திலியா மே பி ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். இந்த காம்பவுண்ட் எபித்திலியா வந்து இரண்டாக டிவைட் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட் அண்டு டிரான்சிஷனல். த ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட் மீன் அடுக்கு எபித்திலியம், டிரான்சிஷனல் மீன்ஸ் இடைநிலை எபித்திலியம். இந்த ரெண்டாக டிவைட் ஆகுது. their main function is to be provide protections against chemical and mechanical stresses. காம்பவுண்ட் எபித்திலியத்தோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, வேதிய, கெமிக்கல் மீன்ஸ் வேதிய, அண்ட் மெக்கானிக்கல் இயற்பிய, ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் அழுத்தங்கள் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின், த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட்ஸ் ஆஃப் salivary glands அண்ட் pancreatic duct. இது வந்து இந்த காம்பவுண்ட் எபித்திலியமானது ட்ரை சர்ஃபேஸ், உலர்ந்த பரப்புகளான தோல் பரப்புகள் மீது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரமான பரப்புகள்லையும் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் காணப்படுது. அந்த ஈரமான பரப்புகள் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, பக்கல் கேவிட்டி வாய்க்குழி, ஃபேரிங்ஸ் தொண்டை, இன்னர் லைனிங் ஆஃப் டக்ட் ஆஃப் salivary gland உமிழ்நீர் சுரப்பி குழல், அண்ட் pancreatic duct கணைய நாளம். இந்த மாதிரியான ஈரமான பரப்புகளிலும் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் காணப்படுது. There are 4 types of compound epithelium, namely stratified, squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium and transitional epithelium. 4 வகைகளாக காணப்படுது. அது என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ். ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட்னா அடுக்கு, ஸ்குவாமஸ்னா தட்டை. அடுக்கு தட்டை எபித்திலியம், கியூபாய்டல் எபித்திலியம் கனச்சதுர எபித்திலியம், காலம்னார் எபித்திலியம் தூண் வடிவ எபித்திலியம், அண்ட் டிரான்சிஷனல் இடைநிலை எபித்திலியம் இப்படின்னு ஒரு 4 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் கால்டு கெரட்டினைஸ்ட் டைப். இது வந்து என்னது, ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்து ஃபர்தராக இரண்டாக டிவைட் ஆகுது. நம்ம ஏற்கனவே அந்த பேஜ் நம்பர் 38 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், அதை பார்த்துக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் கால்டு கெரட்டினைஸ்டு டைப். கெரட்டினைஸ்ட்னா கெராட்டின் நிரம்பிய வகை, இன்னொன்று வந்து நான் கெரட்டினைஸ்ட் வகை, கெராட்டின் அற்ற வகை அப்படின்னு 2 டைப்பாக அது பிரியுது. கெரட்டினைஸ்ட் டைப் which forms the dry epidermis of the skin and the keratinized type which forms the dry epidermis of the skin. தோலின் உலர்ந்த எபிடெர்மிஸ் மீது காணப்படக்கூடியதானது கெராட்டின் நிரம்பிய வகை, கெரட்டினைஸ்ட் டைப். தென் வந்து the next வந்து the non keratinized type forms the moist lining of the esophagus, mouth, conjunctiva of eyes and